This year, we are going to meditate about the book of Psalms. சங்கீத புஸ்தகங்களை குறித்து இந்த வருஷத்திலே நாம் தியானிக்க போகிறோம். The book of Psalms is found in the middle of the Bible. இந்த வேதத்தின் மைய பகுதியில் இந்த சங்கீத புஸ்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. As you all know that the book of Psalms around the world, it has comforted or consoled or it has saved many people throughout the world. Millions of people have been saved through the book of Psalms. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த சங்கீத புஸ்தகத்தை மையமாக கொண்டு இந்த உலகத்தை சுற்றியுள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆறுதல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள், தேர்தல் பெற்றிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். They are made happy when they read the book of Psalms. They feel excited, exhorting that the Lord has done so much of thing in my life. They express it in their lives. அவர்கள் இந்த சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். கர்த்தர் இப்படியே என்னுடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் பூரித்து போகிறார்கள். We as a Christian, we should know what is this book of Psalms in detail. We know Psalms, but we don't know much about the book of Psalms. கிறிஸ்தவர்கள் என்கிற அடிப்படையில் இந்த சங்கீத புஸ்தகங்களை குறித்து அதிகமாக இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் இன்னும் அதிகமாக நாம் சங்கீத புஸ்தகங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். How it was written, what is the background behind each psalm, only then we can understand the book of Psalms. இந்த சங்கீத புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இந்த சங்கீத புஸ்தகம் எழுதப்பட்டதனுடைய பின்னணியம் என்ன என்கிற அந்த காரியங்களை விவரமாக அறிந்தால் இந்த சங்கீத புஸ்தகங்களை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். If you know the background, you can understand very well about each psalm. இந்த சங்கீதங்களுடைய பின்னணியங்களை நாம் சரியாக அறிந்தால் அந்த ஒவ்வொரு சங்கீதங்களை குறித்து நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள். Suppose when you are reading a letter of others, if you don't know the background, you wouldn't know why the letter is being written with anger. ஒருவேளை ஒரு நபர் எழுதக்கூடிய அந்த கடிதத்தை நீங்கள் வாசித்தால் அதனுடைய பின்னணியத்தை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த நபர் ஏன் இவ்வளவு கோபமாக எழுதுகிறார் என்று நினைக்கக்கூடும். Suppose somebody is writing a letter that I feel like killing you because of the words you used, because the other day you did like that, so I feel like putting you behind the bars, behind the prison. If someone writes like that, you'll be wondering what happened to this fellow, why he is writing like this. நீ எனக்கு செய்த காரியம் இப்படியா இருக்கிறது, அதனாலே நான் உன்னை சிறையில் போட விரும்புகிறேன் அல்லது உன்னை கொலை செய்ய விரும்புகிறேன் என்று எல்லாம் எழுதும்போது அந்த மனிதன் ஏன் இப்படி எழுதுகிறார் என்று நாம் நினைக்கக்கூடும். But the book of Psalms were also written about nearly 3000 years ago. When you read the book of Psalms, you wouldn't know why it is being written, what is the history behind it. That is what we are going to see this year. அதுபோலதான் இந்த சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுதும் 3000 வருஷங்களுக்கு முன்னான நாட்களில் எழுதப்பட்ட அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய பின்னணியத்தை சரியாக புரிந்து கொள்வது நல்லது. Because the people are different, culture is different, language is different, and also the area is far away from the place where we are living. நாம் இந்த நாட்களிலே வசிக்கக்கூடிய இந்த இடத்திற்கு அப்பாற்பட்ட நம்முடைய கலாச்சாரம், அவருடைய பாஷைகள், அந்த மனிதர் எழுதின நபர்கள், சூழ்நிலைகள் எல்லாம் முற்றிலும் மாறுபாடானது. Entirely different. We don't know their culture. So when you read it, we wouldn't know why he is writing like this. இந்த சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது ஏன் இவர்கள் இப்படி எழுதினார்கள் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. Even the book which was written about 1500 years ago, the book in the New Testament, we don't know their culture, why it is written, we wouldn't know in detail. ஏன் அந்த 1500 வருஷங்களுக்கு முன்னதாக எழுதின இந்த புதிய ஏற்பாடு கூட அந்த கலாச்சாரத்தை, பின்னணியத்தை சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் அதை குறித்து நாம் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. And it is mentioned in the New Testament, greet each other with a holy kiss. When people in India are reading, they will feel that why it is in the Bible mentioned that greet each other with a holy kiss. புதிய ஏற்பாடிலே நீங்கள் ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிற இந்த வார்த்தையை, வசனத்தை இந்தியாவில் உள்ளவர்கள் அதை வாசித்தால் இப்படி என்ன ஒரு முத்தம் செய்தல் என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். If it is written in India, if it has happened in India, they would have written that greet each other with vanakkam. Greet each other with vanakkam. இந்த இதே வசனத்தை இந்தியாவில் அவர்கள் எழுதியிருந்தால் நீங்கள் ஒருவர் வணக்கம் சொல்லி வாழ்த்துங்கள் என்று எழுதியிருப்பார்கள். But because we are living in this part of the world,
we know very well what is greeting each other with a holy kiss. நாம் தற்பொழுது வாழ்கிற இந்த பிராந்தியத்தில் ஒருவரை ஒருவர் முத்தத்தோடு வாழ்த்துதல் என்றால் என்ன என்பதை நாம் You அறிந்திருக்கிறோம். know very well how they greet each other. Arabs, how they greet each other. அரபியர்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி வாழ்த்துகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். They greet each other like this 3 times. They do like this. And one. சரி. Mic விழுந்துச்சா? என்ன விழுந்துச்சு? Oh, sorry. Thank you. And if you go to Bahrain, they greet each other with they'll hit each other with the nose. நீங்கள் பஹ்ரைன் தேசத்துக்கு போனால் அவர்கள் ஒருவர் ஒருவர் வாழ்த்தும் போது மூக்கோடு மூக்கு சேர்ந்து அவர்கள் வாழ்த்திக் In கொள்வார்கள். another culture, they touch the cheek with the cheek. இனி ஒரு கலாச்சாரத்தில் அவர்கள் கன்னத்தில் ஒருவரை ஒருவர் தொட்டு வாழ்த்திக் கொள்வார்கள். And one more greeting is there, like this. You know what is this greeting? Sudanese greet like this. சுடானியர்கள் தோள் மேல் தோள் போட்டு ஒருவரை ஒருவர் They வாழ்த்துவார்கள். touch each other. ஒருவர் ஒருவர் அப்படி தொட்டுக் So கொள்வார்கள். the kissing each other among in the Arabs, men to men kiss each other. In the Middle East, the Arab countries, which is the culture of this country, same way in Hebrew or Jewish people had a specific culture. That is what is being written to us in the Bible. அரபு தேசத்திலே அரபியர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது போல அந்த நாட்களிலே எபிரேயர்கள் யூதர்கள் எப்படி ஒருவரை ஒருவர் வாழ்த்தினார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு எழுத சொல்லுகிறது. If you read Psalms 51 without knowing the background, you wouldn't know why that Psalms David wrote like that, because he is confessing his sin there. சங்கீதம் 51 அதனுடைய பின்னணியத்தை நீங்கள் வாசிக்காது அறியாது நீங்கள் அந்த சங்கீதத்தை வாசித்தால் அதனுடைய பின்னணியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. A ஏனென்றால் newcomer will not be able to understand what is the story behind it. அந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தில் என்ன நடந்தது என்பதை குறித்து ஒரு புதிதாக வந்த ஒரு நபர் புரிந்து கொள்ள முடியாது. But those who know about the sin of David will very well know that this fellow committed adultery with Bathsheba. That is why the Psalms is written there. ஆனால் தாவீதினுடைய பாவத்தின் அந்த பின்னணியத்தை சரியா அறிந்து கொண்ட ஒரு நபர் அவர் பத்சபேயோடு செய்த அந்த பாவத்தை அறிந்து அதனால் இந்த அந்த சங்கீதத்தை எழுதினார் என்று புரிந்து கொள்வார்கள். We the Christians are supposed to know everything in detail. We should not be like a cow eating the edge of the grasses. கிறிஸ்தவர்கள் இந்த நுனிப்புல் மேய்கிற அந்த பசுமாட்டை போல மேலோட்டமாக அல்ல வேதத்தை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். We people are spending considerable time in this Android phone looking into every detail. Everyone knows English, but we don't spend this beautiful gadget to know about the Lord more, but we are spending time on all unwanted things. நம்முடைய நேரத்தை இந்த ஆண்ட்ராய்டு அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய பார்த்து நம்முடைய நேரத்தை எல்லாம் செலவழித்துக் கொள்கிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த தேவனை குறித்து அறிகிற அறிவுக்கு நம்முடைய நேரத்தை நாம் சரியாக You don't have to go to a seminary nowadays. இந்நாட்களிலே செமினாரியில் போய் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் You கிடையாது. can study the word of God very easily because everything, there are aids are there in this mobile to learn everything. Every single detail you can learn from here on your own. நீங்களாகவே இந்த மொபைல் போனில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனில் இந்த வேதத்தின் அந்த காரியங்களை டவுன்லோட் செய்து அதிலிருந்து எல்லா காரியங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். Very lately I went to seminary. I have been doing theology since the time I became born again. I started doing theology, means study about God. That's what Psalms 1:1 says. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலிருந்தே நான் இந்த அந்த வேத ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். இதைத்தான் சங்கீதம் இறையியலை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். Theologos, study of God. Zoology, study of animals. Cardiology, study of heart. Dermatology, study of derma. We have to study about God through this Bible. Through Psalms you will know lot of treasures behind it. உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் ஜுவாலஜி போன்ற அந்த அநேக காரியங்களை குறித்து நாம் படிக்கிறது போல தேவனை குறித்த அந்த பாடத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வதுதான் தியாலஜி. You and Holy Spirit enough. You will learn lot of things. நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் மாத்திரம் போதும் அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். My brother used to say that seminary, yes, that is different. They will, if your foundation is not strong, they will shake you and you will be in trouble. That is different. But as a man of God, we the children of God,
can learn everything. You are able to go through YouTube, you are able to browse through Facebook. Why can't you go through Bible and learn more? இறையியல் காலேஜ் கல்லூரியில் போய் படிக்கும்போது நீங்கள் உங்களுடைய அடிப்படை விசுவாசமும் அறிவும் ஆழமாக இல்லாவிட்டால் நீங்கள் குழம்பி போவது நிச்சயம். ஆனால் இந்த வேதத்தின் மகத்துவங்களை இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் யூடியூப்ல இருந்து அல்லது இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வது I சுலபம். used to buy books thousands of rupees, but everything you get it in the free of cost. All you look in the world, you will find it free of cost, not cheating also. They are giving freely. ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அநேக புஸ்தகங்களை நான் வாங்கி படித்திருக்கிறேன். ஆனால் சுலபமாக இலவசமாக இந்த மொபைல் போனில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ளலாம். That is what is called a man. Blessed is the man who meditates the word of God day and night. இதைத்தான் சங்கீதம் முதலாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன். It will bring you blessedness when you meditate this word of God throughout this year. இந்த வருஷம் முழுவதும் இந்த வேத வசனங்களை நீங்கள் தியானித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். Psalms is a collection of books written by many authors. அநேக எழுத்தாளர்களால் எழுதப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டதுதான் சங்கீத புஸ்தகம். Psalms is a small Bible within Bible. இந்த சங்கீத புஸ்தகம் வேதத்துக்குள் வேதம் என்று அழைக்கலாம். Isaiah is a small Bible within Bible. ஏசாயா புஸ்தகம் அது வேதத்துக்குள் வேதம் என்று சொல்லி. There are 66 chapters in the book of Isaiah. ஏசாயா புஸ்தகத்தில் 66 அதிகாரங்கள் உண்டு. First 39 books like Old Testament, it is compared to the Old Testament. முதல் 39 அதிகாரம் அது பழைய ஏற்பாட்டுக்கு அது ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. Same way 27 books chapters are New Testament. அந்த 39க்கு பிறகுள்ள 27 அதிகாரங்கள் அது புதிய ஏற்பாட்டுக்கு. Same way the Psalms is a library of books collected together, kept in the middle of the Bible. அதுபோலதான் இந்த சங்கீத புஸ்தகம் அநேக புஸ்தகங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வேதத்தின் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. But we are going to meditate this year totally about the practical application of Psalm in your life. Today I am going to give you the introduction about it. இந்த வருஷம் முழுவதும் இந்த சங்கீத புஸ்தகங்களுடைய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையின் அபியாசப்படுத்தி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் இன்றைக்கு அதனுடைய முகவுரைகளை மாத்திரம் நாம் பார்க்கலாம். See, in these books, when you read the book of Psalms, the authors have expressed their emotions. நீங்கள் இந்த சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது இதை ஆக்கியோன் அல்லது எழுத்தாளர்கள் அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். Somebody is expressing his anger by saying, break his teeth, Lord. சிலர் இவனுடைய பற்களை நொறுக்கி போடும் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். சுத்த தமிழ்ல சொல்ல போனா அவனை அடிச்சு பல்ல உடைய ஆண்டவரேங்கிறான் சங்கீதத்தில். He is telling, he is expressing his anger. Some authors are expressing his depression or revenging attitude. He wants to take revenge. He is praying to the Lord. சில ஆக்கியோன்கள் தங்களுடைய மன அழுத்தங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். சிலர்கள் I think people are talking at the back, not listening here. பின்னால இருந்து பேசி கொண்டிருக்காதீங்க, தயவு செய்து கவனிங்க. We are not here to chat. If you want to chat and talk, go outside and talk, whoever it is. நீங்கள் பேசுவதற்காக வந்திருந்தால் தயவு செய்து வெளியே போய் பேசும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். It is a revenging attitude you find in the Psalms. சங்கீத புஸ்தகங்களிலே பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணங்களையும் நாம் பார்க்கலாம். There are people confessing sins in the Psalms. சங்கீத புஸ்தகங்களிலே பாவ அறிக்கை பண்ணுகிறதையும் பார்க்கலாம். And you will find mistrust in the Lord also. தேவன் மேல் இருக்கக்கூடிய அந்த அவநம்பிக்கை குறித்தும் பார்க்கலாம். Repentance, மனம் திரும்புதல். And you will find happiness, joy, pleasure, சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம். And the expression in the trust of the Lord. தேவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். All these are found in the book of Psalms. இந்த சங்கீத புஸ்தகங்களில் இவைகள் எல்லாவற்றையும் நாம் சேர்த்து பார்க்கலாம். But when you read these books, ஆனால் இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, suppose you are worried, ஒருவேளை நீங்கள் கவலையில் இருக்கலாம். when you are upset, நீங்கள் மனம் சோர்ந்து போயிருந்தால், you will read Psalms. நீங்கள் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, my Lord is my shepherd, Psalms 23 will come in front of your eyes. உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக சங்கீதம் 23 வரும். You will be comforted.
நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You can identify yourself with each psalm. When you read it, you will cry. The heart will cry by using the psalm. நீங்கள் இந்த சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒத்த ஒரு நபரை பார்க்கலாம். அந்த சங்கீதத்தில் நீங்கள் உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரும். The book of Psalms is like a mirror that reflects your life. இந்த சங்கீத புஸ்தகம் ஒரு கண்ணாடியை போல உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும். When you say, though I walk through the valley of death, you'll be moved in your heart when you put your attention on the word of God. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் என்கிற அந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் இளகும். It is a mirror of the soul. அது ஆத்மாவினுடைய கண்ணாடி. Hallelujah. Hallelujah. You should enjoy and read it, brother. நீங்கள் அந்த சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை அனுபவித்து வாசிக்க வேண்டும். And also it's a prayer book. இது ஒரு ஜெப புஸ்தகம். David, when committed sin, adultery, he prayed to the Lord. தாவீது விபச்சார பாவம் செய்யும் பொழுது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். See, it's a wonderful chapter, Psalms 51. It's a prayer. You will find the prayer. David is praying. David is praying throughout Bible in the Psalms. அந்த சங்கீதம் 51 நீங்கள் வாசித்து பார்த்தால் அநேக இடங்களில் தாவீது தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கலாம். And also it is a worship book. அது மாத்திரமல்ல, இந்த சங்கீத புஸ்தகம் ஒரு தொழுகையின் ஆராதனையின் புஸ்தகம். In English they will say it is a liturgical book. Liturgical book. இது ஒரு தொழுகையின் புஸ்தகம் என்று. வழிபாட்டு சங்கீதம். There are psalms when they enter into the temple. There are psalms they sing when they are entering the temple in Israel. இஸ்ரவேல் தேசத்திலே அந்த ஆலயத்தில் அவள் நுழையும் போது சங்கீதங்களை அவர்கள் பாடுகிறார்கள். There are psalms being sung at the special festivals. விசேஷித்த பண்டிகை நாட்களில் பாடக்கூடிய சங்கீதங்கள். You have the festival of Passover and you have the Pentecostal festival or tabernacle. All these festivals, everywhere these psalms are being used. அது பஸ்கா பண்டிகை ஆகட்டும் அல்லது கூடார பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள், everything, everywhere the psalms are used. இப்படிப்பட்ட எல்லா பண்டிகைகளிலும் சங்கீதங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது. So there are Jewish people who read the psalms the whole day. Throughout the day there are people who are reading psalms. அந்த யூதர்கள் அநேகர் அந்த நாள் முழுவதும் இந்த சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கிறார்கள். Many of the songs we sing in the churches are from the book of Psalms. ஆலயங்களில் இந்த சங்கீத புஸ்தகங்கள் வாசிக்கப்படுகிறது, பாடப்படுகிறது. German scholars, they wrote songs based on the Psalms. சங்கீத புஸ்தகங்களை அடிப்படையாக கொண்டு ஜெர்மானியர்கள் அவர்கள் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். Then our people in Tamil Nadu translated those songs in Tamil. That is the reason we are singing beautiful words. They are all tremendous songs based on the book of Psalms. இந்த ஜெர்மானியர்கள் எழுதின அந்த பாடல்களை தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மொழிபெயர்த்து அழகான வரிகளோடு அர்த்தங்களோடு கூட அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். They are precious jewels. The people in the lately do not know about the value of these psalms. Is a beautifully written in pure Tamil. Nowadays they are filling in with gap. Hallelujah. They put the smoke everywhere. They put the laser light and bring the glory of God. That is not the way it ought to be. இந்த நாட்களிலே காணப்படுகிறது போல இடையிடையே அவைகளை நிரப்பும்படியாய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது போல அந்த நாட்களில் முத்தான மகிமையான வார்த்தைகளை போட்டு அந்த சங்கீத புஸ்தகங்களை கொண்டு பாடல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்ட நடத்துகிறா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. நல்லா இருக்கு பாருங்க. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கு. ஐயா, நீ என்னதான் சொன்னாலும் எங்க மேய்ப்பர் என் கூட இருக்கும் பொழுது ஒன்னு அசிக்க முடியும். Hallelujah. Hallelujah. And also it is a praise book.
இது ஒரு துதியின் சங்கீதம். When you praise God using the Psalms, it will raise you up to the higher level. இந்த சங்கீத புஸ்தகங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் தேவனை துதித்து உயர்த்தி பாடினால் அது உங்களை உன்னதமான ஸ்தலங்களில் Psalms 113 says, 7 says, He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. சங்கீதம் 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். Amen. Amen. When you feel that I am nothing, Lord, when you read it, oh my God, you are going to lift me up, Lord. Amen. Your faith will increase and you will be really lifted. உங்களுக்குள்ளே நான் எதுவுமில்லை, யாருமில்லை, ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்கள் மன அழுத்தத்துக்குள் இருந்து இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வருகிறது. Your focus should always be on the Lord. உங்களுடைய கவனம் எப்பொழுதும் தேவன் மேல் இருக்க வேண்டும். There are some psalms called, in English they will say, didactic psalms. ஆங்கிலத்தில் போதக சங்கீதம், போதக சங்கீதம் அல்லது வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய சங்கீதங்கள். It teaches you how to behave in life. வாழ்க்கையில் எப்படி நாம் நடந்து கொள்வது என்பதை குறித்து அதை போதிக்கிறது. And also it's a comfort book. It comforts the bereaved or it comforts the barren. ஆறுதலின் புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது. அது துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல், பிள்ளையற்றவர்களுக்கு அது ஆறுதல் கொடுக்கிறது. See, it says that he settles the barren woman in her home as a happy mother of children. 113:1139. சங்கீதம் 113:9 மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. Psalms 23. சங்கீதம் 23. When the small child is born, first thing is taught to what? The Lord is my shepherd. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே சிறு வயதிலிருந்து All children are familiar with the book of Psalms. சங்கீத புஸ்தகம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட புஸ்தகம். This is what we teach to children. இதைத்தான் நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். Towards the deathbed also, you remind the elderly people, the Lord is your shepherd. Please don't worry. உங்களுடைய மரண படுக்கை வரைக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கு அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். I heard about a very good witness that there was a very elderly lady. She was very sick in one bedroom in the hospital. The next bed there was another lady who was having cancer, but she was a woman of God doing ministry for a long time. But in the deathbed she was crying and yelling at God. ரெண்டு நபர்கள் ஆஸ்பத்திரியில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபர் ஒரு படுக்கையிலும், இனியொரு நபர் ஒரு வயதான ஒரு அம்மா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு ஊழியம் செய்து அவர்கள் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு வேதனையினாலே துடித்து அவர்கள் அலறி கொண்டிருந்தார்கள். Almost she was cursing God. அவர்கள் தேவனை சபித்துக் கொண்டிருந்தார்கள். And this woman was listening when the other person was cursing. அவர்கள் தேவனை இப்படி சபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பெண்மணி அதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். The son of this mother only told this witness. That's what I'm sharing. So this woman wanted to get up from the bed and go and talk to her. இந்த பெண்மணி அந்த தன்னுடைய படுக்கையிலிருந்து எழும்பி அவர்களிடத்தில் போய் பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள். But children said, Amma, you are very sick, Amma, you don't go. ஆனா பிள்ளைங்க சொன்னாங்க, நீங்க ரொம்ப வியாதியில் இருக்கிறீங்க, தயவு செய்து போகாதீங்க. Mother said, no, you have to take me in the wheelchair. ஆனால் அந்த தாயார், என்னை நீங்க இந்த வீல் சேர்ல எடுத்துக்கொண்டு நான் போய்த்தான் ஆக வேண்டும், என்னை கொண்டு போய் என்று சொன்னார். So the son took the mother in the wheelchair, took her to the next room. அந்த தாயாரை வீல் சேரில் வைத்து அந்த மகன் பக்கத்து ரூமிலே கொண்டு போனாங்க. Then when she went there, she told that lady, நான் தமிழ்ல சொல்றேன், இந்த பாரு, இத்தனை வருஷமா நீ நல்ல ஊழியம் செய்துட்டு கடைசி நிமிஷம் நீ ஆண்டவரை சபிச்சுக்கிட்டு வீணாம இது பண்ணாத. தேவனை சங்கீதத்தினால பாடி மகிமைப்படுத்து. உனக்கு வியாதி இருக்குன்னா நீ தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டு கடைசி நிமிஷம் உன் வாழ்க்கையை இழந்து போகாத, நீ இப்படி பண்ணாத. She was correcting the lady, keep singing the songs. Don't curse God. You have been doing ministry all this time. Don't do this like that. She was correcting this woman. சங்கீத புஸ்தகங்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தி இவ்வளவு காலமாய் நீ ஊழியம் செய்தார், இப்போது ஏன் தேவனை சபிக்கிறாய் என்று சொல்லி அவர்களை சீர்படுத்தினார். Don't do this in the last minute. இந்த கடைசி நிமிஷத்தில் இப்படி எல்லாம் செய்யாதே என்று The mother came back.
அந்த தாயார் திருப்பி வந்தாங்க. She was able to hear the psalm singing, this old lady. அந்த வயதான அம்மா சங்கீத புஸ்தகங்களை பாடினதை இவர்கள் She கேட்டார். passed away after 2 days. 2 நாளுக்கு பிறகு அவர்கள் மரித்து She போனார். was with the Lord. அவர்கள் தேவனிடத்தில் போய் From சேர்ந்தார். childhood to reach till you reach heaven, he will be your shepherd. குழந்தை பருவத்திலிருந்து நித்தியத்தில் சேருகிற வரைக்கும் இந்த சங்கீத புஸ்தகத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. When Paul and Silas were in the prison, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் போதும் என்ன பண்ணாங்க? They were singing songs சங்கீத புஸ்தகங்களை பாடினார்கள். because that is the place where you have to sing. அந்த இடம்தான் பாடுவதற்கு சரியான இடம். People outside will sit and cry. வெளியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் உட்கார்ந்து அழுவார்கள் இதை When கேட்கும். children of God are chained, children of God will supposed to sing. தேவ பிள்ளைகள் கைதாக்கப்படும் பொழுது சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் பாட வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Yes. When people die, the other people will cry. They don't know what is eternity. They don't know what is the destination. But children of God die. All will sit around the dead body and sit and sing a song. என்னடா செத்த வீட்டில் ஓலம் விடுறதுக்கு பதிலாக இவங்கெல்லாம் பாடிருக்காங்கன்னா we know that we are going to meet our beloved ones. உலகத்து ஜனங்கள் மரிக்கும் போது அவர்கள் இனி என்ன செய்வது என்று சொல்லி புலம்பி அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மரிக்கும் பொழுதோ மற்ற தேவனுடைய பிள்ளைகள் அதை சுற்றி இருந்து பாடி தேவனை In மகிமைப்படுத்துவார்கள். that day after day to day life, Paul is telling the churches also, he is exhort the church to sing psalms and hymns. இந்நாட்களில் பவுல் அந்த விசுவாசிகளிடத்தில் நீங்கள் தேவனை பாடி மகிமைப்படுத்த வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறார். Psalms 3:16 says, it says that what you have to do, you have to admonish in psalms and hymns. கொலோசையர் 3:16 நீங்கள் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து. So the psalms helps you to preach others, teach others. இந்த சங்கீதம் நீங்கள் ஒருவரை ஒருவர் போதிக்க உங்களுக்கு உதவி செய்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. In churches we read in turn, mari. ஆலயங்களிலே நாம் இந்த சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கிறோம். Our church also we used to read in turn the psalms those times in the beginning. ஆரம்ப நாட்களில் அந்நாட்களில் நான் இந்த சபையிலும் நாம் இந்த மாறி மாறி வாசித்தோம். Because there was no enough time, we stopped reading psalms. நமக்கு சரியா போதுமான நேரம் இல்லாதனால் நாம் இந்த பழக்கத்தை நாம் நிறுத்திவிட்டோம். But hereafter in this my message time, on my message we are going to read psalms in turn hereafter. இனிமேல் என்னுடைய இந்த செய்தியின் போது நாம் இந்த சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Brother Victor brother was reading Psalms 46. Shall we read 46? எல்லாரும் எழும்பி நின்று மாறி மாறி நாங்கள் ஒரு வசனம் வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் சங்கீதம் 46 எல்லாம் எழும்பி எடுத்துக்காங்க. சங்கீதம் 46 தானே அவர் வாசித்தார் இல்லையா? சங்கீதம் 46. ஒரு நிமிஷம் நான் எடுத்து ஒரு வசனம் மாறி மாறி நம்ம வாசிக்க போகிறோம். ஓகே, நாங்கள் 2 பேர் நான் வாசிக்கிறோம், நீங்கள் சபையார் 2வது அடுத்த வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
அவர் பூமியின் கடவுளை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட கடைசி வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உட்கார்லாம். Thank you. Our Lord Jesus also sang psalms. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கூட சங்கீதத்தை பாடினார். Matthew 26:30. மத்தேயு 26:30 நாம் பார்க்கலாம். I will read in Tamil. மத்தேயு 26:30 அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். Why? What is the praising songs? What was the song? They were singing the hymn. அவர்கள் இந்த ஞான பாட்டை பாடினார்கள். There was no New Testament at that time. அந்நாட்களில் இந்த புதிய ஏற்பாடு அவர்களிடத்தில் இல்லை. The only available book was the Old Testament. பழைய ஏற்பாடு புத்தகம் மாத்திரமே அவர்களிடத்தில் இருந்தது. Jesus himself was singing. இயேசு தாமே பாடினார். By singing psalms we are telling God, I trust you Lord. நாம் இந்த சங்கீதங்களை பாடும் பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்கிறோம், ஆண்டவரே நான் உம்மை சார்ந்திருக்கிறேன். I want you to do this for me. இந்த காரியத்தை எனக்காக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். Lord, I'm very angry with Russell Raj. I feel like hitting him. He is so horrible, Lord. My God, you have to do something for him. I'm going to kill him today. நான் ரசல் ராஜிடத்தில் ரொம்ப கோபமா இருக்கிறேன், ஏதாவது நீர் செய்து அவனை ஒரு வழி பண்ண வேண்டும் என்று இருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். And I hand over everything to the Lord. ஆனால் கடைசியாக எல்லாவற்றையும் நான் தேவனுடைய கரத்தில் விட்டு கொடுத்தேன். Then when I see him, I will not have the feeling of hitting him because I already submitted to the Lord. Then I will have a comfort that he will take care of it. பிறகு நான் அவனை பார்க்கும் பொழுது அதை குறித்து நான் ஒன்றும் நான் நினைப்பதில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் நான். Had I not submitted everything, handed over to the Lord beforehand, when I see Russell Raj finished. நான் என்னுடைய இந்த காரியங்களை எல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னதாக அவனை பார்த்தால் என்னுடைய காரியம் முடிந்தது. That is the beauty of Psalms. இதுதான் சங்கீதத்தினுடைய அழகு. It is not revenge. The people and the authors are telling to take revenge. They are expressing their emotion. Nobody can hide the emotion. இந்த சங்கீத புஸ்தகத்தை எழுதியவர்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் இப்படியா செய்ய அந்த உங்களுடைய பழிவாங்க வேண்டும் என்று சொல்லாமல் இந்த தங்களுடைய அந்த காரியங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இதை நாமும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். When Jonathan died, the friend of David died, David sang they call it in English ditty. He sang a small song, funeral ditty. தாவீதுனுடைய நண்பனான யோனத்தான் மரிக்கும் பொழுது தாவீது ஒரு சிறிய அந்த துதி பாடலை பாடினான் என்று நாம் பார்க்கிறோம். David formed the choir in the temple. ஆலயத்திலே அந்நாட்களில் தாவீது பாடகர் குழுவை நியமித்தான். They were all Levites. They were separated people. They were holy people who were singing in the temple. அந்த ஆலயத்திலே பாடுகிறவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், லேவியர்கள். அவர்களுக்கு தேவனை புகழ்ந்து பாடினார்கள். Entire Bible you find people singing to the Lord. வேத புஸ்தகம் முழுவதும் தேவனை புகழ்ந்து மனிதர்கள் பாடினதை நாம் பார்க்கலாம். Miriam and women were singing while they were crossing, while they crossed the Red Sea. அநேக பெண்களும் மீரியாமோடு கூட சேர்ந்து அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்போது கடந்த பிறகு பாடினார்கள். Moses wrote a song. மோசேயும் ஒரு சங்கீதத்தை எழுதினார். That was the earliest psalm written by Moses. Psalms 90. சங்கீதம் 90 மோசேயினால் அந்த ஆரம்ப நாட்களில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். Deborah sang. தெபோரா பாடினார்கள். You will find everywhere the people singing, women, men singing as a big choir. It was introduced by David. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆலயத்திலே அந்நாட்களிலிருந்தே தாவீதின் நாட்களிலிருந்தே நாம் பாடுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கலாம். The accompaniment, musical instruments were used to glorify God. தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அந்த நாட்களிலிருந்தே இந்த இசை கருவிகள் உபயோகப்படுத்தப்பட்டது. But their focus was on the Lord alone, nothing other than that. அவர்களுடைய எல்லா காரியத்திலும் அவருடைய கவனம் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவதில் மாத்திரமே இருந்தது, வேறொன்றுக்கும் அவர்கள். When the Levites blew the trumpet,
the entire temple was filled by smoke by the glory of God. அந்த லேவியர்கள் எக்கால சத்தத்தை அவர்கள் ஊதும் பொழுது ஆலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்தது. Same way, the temple of God, which is our body, will also be filled by the Spirit of God when you praise God from the heart. அதே போலதான் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திலிருந்து தேவனை நாம் துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம்ம Whether you sing old song or new song, that is not a matter, but you have to sing it from the heart. You should be able to sing it with the full heart. நீங்கள் புது பாடலை பாடுகிறீர்களோ பழைய பாடல்களை பாடுகிறீர்களோ அது ஒரு காரியம் அல்ல. ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடும் பொழுது அங்கே தேவன் You should be able to appreciate it and sing it, feel it and sing it. நீங்கள் அந்த பாடலை ஏற்றுக்கொண்டு உணர்ந்து அதை புரிந்து பாட வேண்டும். That is why when you read Psalms, suppose hallelujah பாடுகிறோம், but how much do you know about hallelujah? அது நீங்கள் இந்த பாடல் பாடும் பொழுது ஹalleluya பாடும் பொழுது அந்த அதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து The Jewish people will not pronounce Yahweh, they will not use the word. If you read English Bible, in the last 5 Psalms or hallelujah Psalms, it is written in English, praise the Lord in the beginning. You read in the English Psalms, you read it in the 135 or 150 beginning. 150 verse 1 in English. சங்கீதம் 150. In English, what is written? Praise the Lord. But in Tamil, what is written? Hallelujah. That is the Hebrew word. We are privileged people because it is as it is in the Hebrew Bible, we got it translated in the same way. ஆங்கிலத்தில் சங்கீதம் 150 ஆரம்பத்தில் பிரைஸ் த லார்ட் என்று எழுதியிருக்கிறதற்கு தமிழில் அல்லேலூயா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எபிரேய புஸ்தகத்தை மையமாக கொண்டு அதனுடைய சரியான அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். In order to have the feel of Hebrew, I want you to listen to this 150th chapter in Hebrew. If you listen to that, how it looks, we are going to hear it now. எபிரேய அந்த மொழியை சரியாக புரிந்து கொள்ள அதனுடைய எபிரேயத்துல எப்படி 150ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். அவங்க சொல்ற அல்லேலூயாவை கேளுங்க. Because in Hebrew also, all the alphabets are there in Tamil Bible. எபிரேய புஸ்தகத்தில் எபிரேய பாஷையில் உள்ள அந்த எழுத்துக்கள் எல்லாம் தமிழிலும் இருக்கிறது. Psalms 119, can you turn to 119? 119வது சங்கீதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். It's called acrostic Psalms. அகரவரிசை சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. What you find in the Psalms 119? 119வது சங்கீதத்தின் முதலில் என்ன? Every 8 verse beginning. Can you read? ஒரு 8 வசனத்தின் ஆரம்பத்தில் யாராவது ஒரு ஆள் வாசிங்க தமிழ்ல. ஆலேப். ஆலேப்னா என்னது? ஹீப்ரூல